கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்கே அரைஞ்சிருக்கிறாங்களாம்? சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்களாம். யார் அரைஞ்சிருக்கா? கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய சரீரத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகள் இவை எல்லாவற்றையும் எங்கே அரைஞ்சிருக்கிறாங்க? சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. நாமும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம், இன்னும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்காக அந்த நம்முடைய சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை நம்ம சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்துவ உண்மையாகவே அவன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தரித்திருந்தான் அப்படின்னா, கிறிஸ்துவ தரித்திருந்தான் அப்படின்னா, அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய அந்த ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் எங்கே அரைஞ்சிருப்பான்? சிலுவையில் அரைஞ்சிருப்பான். இங்கே இந்த வசனத்தை சொல்கிற மனுஷன் சாதாரணமான ஒரு ஆளு கிடையாது. பெரிய ஒரு பணக்காரர், பெரிய ஒரு கப்பலுக்கு ஒரு சொந்தக்காரர் தான் யாரு? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்றாரு, நான் எனக்கு மாம்சம், எனக்கு ஆசை இச்சைகள், அவர் அந்த ஆண்டவருக்கு அன்பு ஃபீல் பண்ணி தான் சொல்கிறாரு. கிறிஸ்துவின் உடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்களா? நாம் அரைஞ்சிருக்கிறோமா? இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி நிறைந்த, இந்த நவநாகரிகமான இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய ஆசைகள் இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. முன்னாடி உள்ள நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா வாழ்ந்துருக்கலாம், நல்லா உடுத்தி, இன்னும் அவங்களுக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்துருக்கலாம், மனம் போன இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கலாம், அவங்களுக்கு இச்சைக்கேற்றபடி நடந்திருக்கலாம், இச்சைக்கேற்றபடி கவர்ச்சிகரமாக உடுத்திருக்கலாம். ஏன் அவங்க உடுக்கலை? அவங்க கிறிஸ்துவுக்காக, அவங்க கிறிஸ்துவ உண்மையாகவே, அவங்களுடைய அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு உண்மையாகவே ருசிச்சதுனால அவங்க அப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க, தியாகம் பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நாமளும் கிறிஸ்துவங்கன்னு தான் சொல்லியிருக்கிறோம், நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்களும் ஊழியம் செய்கிறோன்னு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஆசைகள், அந்த இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்திற்கு ஏற்றாற் போல வாழுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது, உலக நண்பர்களை தெரிந்துகெடுத்து அவங்களோட ஜால்ரா போடுறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோமா? நம்ம சிலுவையில் அரைஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவின் உடையவர்கள் நம்ம சொல்ல முடியும். பிரியமானவர்களை, கிறிஸ்துவ உண்மையாகவே நம்ம தரித்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு அன்பு நமக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லாட்டா சும்மா சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதே பவுல் சொல்றாரு, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பவுல் தான் சொல்றாரு, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னும் நம்ம வேதத்தை நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா, யோவான் எழுதின 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த 15, 16, 17 இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, உலகத்தை நீங்க நேசிக்காதீங்க, உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு மேலே நீங்க என்ன பண்ணாதீங்க? நேசிக்காதீங்க, அன்பு கூறாதீங்க. நீங்க அப்படி அன்பு கூர்ந்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு அன்பு உங்ககிட்ட இல்லை, பிதாவுக்கு அன்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதுல இருக்குது? இப்படிப்பட்ட பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இப்படிப்பட்ட ஆசை இச்சைகளுக்குரிய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவினால் உண்டானவைகள் அல்ல, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் எதனால உண்டானது? உலகத்தில் உண்டானவைகள், உலகத்தினால் உண்டானவைகள். அதனால நீங்க உலகத்தை நேசிக்காதீங்க, உலகத்தினுடைய ஆசை இச்சைகளை நேசிக்காதீங்க, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நேசிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லுது. பிரியமானவர்களே,
இந்த ஆசாபாசங்கள், இந்த ஒரு அழிந்து போகிற காரியத்துக்காக அதன் மேலே நாட்டம் வச்சு, அதற்கு மேலே ஒரு ஆசை வச்சு, இச்சைகளை வச்சு, சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடல் வர 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 இப்போது இந்த மாதம் ஒரு மாடல் ஒரு ட்ரெஸ் வருது அப்படின்னா வருதுன்னா அதையும் வாங்கிப்பாங்க. அடுத்த மாதம் ஒரு புதுசாக வரும், அதையும் வாங்கிப்பாங்க. அதுக்கு அடுத்த மாதமும் ஒரு புதுசாக வரும், அதையும் வாங்கிப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம் பிரியமானவர்கள். இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தகுதி கிடையாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு, நாங்கள் ஆண்டவருக்கு பிள்ளைங்க, நாங்கள் ராஜா வீட்டு பிள்ளைங்க, எங்கள் இயேசு வந்து பெரிய ஒரு ராஜா, அதனால நாங்கள் வந்து ராஜாவுக்கு பிள்ளைங்க, அதனால நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம், எங்களை வந்து நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், எங்களை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களை போல தான் ஆண்டவர் வந்து முன்னாடி வாழ்ந்த அந்த நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறபடி அவங்களுக்கும் வாழ்ந்துருக்கலாமே, நானும் ராஜா வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வாழ்ந்துருக்கலாமே, அவங்களே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாரு, வாழ்ந்துருக்கலாமே, ஏன் அவங்கெல்லாம் வாழலை? சரி, அவங்களெல்லாம் விடுங்க. பவுலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் பவுல் அப்படி அவரால் சொல்ல முடியலை? ஒரே ஒரு ரீசன் தான், ஆண்டவருக்கு அன்பு வந்து அவருக்கு ஏவ அந்த அன்பை ருசிக்க 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 அவருக்கு என்ன எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஆண்டவரை நான் பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும், அங்கே பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தினுடைய இச்சைகள், ஆசைகள், இதுக்கு மேலெல்லாம் என்ன வந்துடும், ஒரு வெறுப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், நம்ம காலத்திலேயே வந்து அநேக தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கவர்ச்சிகரமாலாம் அவங்கெல்லாம் உடுக்கலை, ரொம்ப கவர்ச்சிகரமாலாம் அவங்க வந்து வாழலை. மாடிக்கு மேலே மாடி வச்சு பல கோடி வஸ்துக்கள், பல கோடி ஆஸ்திகளுக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டுலாம் அவங்கெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் ஆண்டவரை வந்து சேவிக்கலை பிரியமானவர்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவராக தான் இருந்தார், எப்படியாவது வந்து பரலோகத்துக்கு போகணும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் அதை பாருங்கள். வசனம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள், உண்மையாகவே கிறிஸ்துவை நீங்கள் தரிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு கபூரில் உங்களுக்கு இருக்கலாம், எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளோ நிறைய ட்ரெஸ் இருந்தாலும், ஆனால் உங்களுக்கு அந்த அன்பு, நீங்கள் ஆண்டவரை ருசிக்க 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 உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து என்ன சொல்ல ஒரு ஈர்ப்பே வராது. அப்படி அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த ஒரு ஆசைகள், இச்சைகள் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, சிலுவையில் அரைஞ்சிருப்பீங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து அப்படி அந்த வந்து அந்த ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார் அப்படின்னா இந்த காரியத்தை குறித்து வந்து உங்களுக்கு உணர்த்துவார். அந்த 1 யோவான் 2:27 இப்படி சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அப்படின்னு. நீங்கள் அபிஷேகம், அந்த பரிசுத்தாவினோட ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்து அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனல் மூட்டி எழுப்புறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யாரையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எந்த ஒரு பாஸ்டர்ஸோட ஒய்ஃபையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எந்த ஒரு யாரையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆவியானவர் உங்களை உணர்த்துவார், இது தப்பு, இப்படி பண்ணாத, இது வந்து நமக்கு தகுதியாக இருக்காது, இந்த ஆசைகள், உனக்கு வருகிறதுல அந்த மாம்சத்தில் சரீரத்தில் வர்ற அந்த ஆசைகள், இச்சைகள் எல்லாம் நீ வந்து சிலுவையில் அப்படின்னு வந்து அந்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே உணர்த்திட்டே இருப்பார் பிரியமானவர்களே. உங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லை அப்படின்னா சம்திங் ராங், எங்கேயோ நீங்கள் விழுந்து கிடக்குறீங்க, மனுஷங்களை பார்க்குறீங்க, மனுஷங்களை பார்த்து நீங்கள் எங்கேயோ விழுந்து கிடக்குறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவர் அவங்களும் ஆராதிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஆராதிக்கிறாங்க, அந்த பாஸ்டர்ஸோட ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு தங்களை சிங்காரிச்சுக்கிட்டு வந்து அப்படி ஸ்டேஜில் ஏறி நல்லா ஆராதிக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஆராதிச்சாங்கன்னா நல்ல விடுதலையாக இருக்குது, நிறைய கூட்டம் வருது. என்ன விடுதலை, என்ன கூட்டம்? நீங்கள் பைபிளை பாருங்கள், பைபிள் என்ன சொல்லுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகள் அதெல்லாம் வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. முன்னாடி அவங்க வந்து
ஃபஸ்ட்டு வரும்போது ஆண்டவர் அவங்கள அழைச்சி ஊழியத்தில் பயன்படுத்தும் போது வந்து நார்மலாக தாழ்மையாக எளிமையாக இருந்திருப்பாங்க. போக 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 அவங்களுக்கு சரீரத்திலையோ அவங்களுடைய நடை உடை பாவனையிலையோ ஏதோ ஒரு மாற்றம் வருது அப்படின்னா சம்திங் ராங். நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க, அவங்கள பார்த்து வந்து நீங்கள் விழுந்து போகாதீங்க. ஒரு நாள் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. நம்ம நியாய தீர்ப்பில் இருக்கும்போது, நியாய தீர்ப்பு நாளில் நம்ம நிற்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த பாஸ்டர்ஸோட ஒய்ஃப் வந்து இப்படியெல்லாம் உடுத்துருந்தாங்க, இப்படியெல்லாம் பண்ணாங்க, இப்படிலாம் செஞ்சாங்க, அந்த விசுவாசி இப்படி பண்ணாங்க, அதனால தான் நானும் இப்படி பண்ணேன் சொல்லவே முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சாக்கு போக்கு சொல்லவே முடியாது பிரியமானவர்களே. அதனால நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வசனம் என்ன சொல்லுது அதை மட்டும் பாருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் அதன் ஆசை இச்சைகளையும் தங்கள் அந்த சரீரத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பிரியமானவர்களே. இந்த ஆசை இச்சைகள், இந்த சரீரத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையாததுனால விழுந்து போன ஒரு சிலரை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சிம்சோனை பற்றி தெரியும் அப்படி தானே. சிம்சோன் வந்து ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி. சிம்சோன் வந்து அவனை வந்து ஆண்டவர் வந்து அவனுடைய தாயின் கருவில் இருக்கும்போதே அவன் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து அழைக்கப்பட்டவன். எதுக்காக அழைக்கப்பட்டவன்? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஸ்பெஷலாக தெரிந்து கொண்டு ஒரு பட்ட மனுஷன் தான் யார்? இந்த சிம்சோன். அவன் வந்து இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், நீ நசரேனாக தான் இருக்கணும், உனக்கு தலையில் இருக்கிற அந்த முடிக்க மேலே வந்து சவரகன் கத்தி படக்கூடாது, நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவன் வந்து ஒரு பிரதிஷ்டையோட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாரு? இந்த சிம்சோன். அவனை வந்து ஆண்டவர் விசேஷமாக அபிஷேகிச்சிருந்தாரு, விசேஷமாக உருவாக்கி வச்சிருந்தாரு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணா, இந்த சிம்சோன் என்ன பண்ணா, தனக்கு அதான் இந்த சொன்ன அந்த ஆசை இச்சைகள், இந்த கண்கள் இச்சை, இந்த மாம்சத்தின் இச்சை, இதுக்கு மேலே வந்து அவனுக்கு வந்து அதை மேற்கொள்ள அவனுக்கு முடியல, மேற்கொள்ள அந்த பலன் இல்லை. அவன் வந்து அதனால வந்து என்ன பண்ணிட்டான், கீழே விழுந்து அவனுக்கு வாழ்க்கை லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சு, கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைக்க வேடிக்கை காட்டுற ஒரு பொருளாக மாறிட்டான். அப்படிதானே அவன் வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சு, நாசமா சின்னாபினமாக ஆயிடுச்சு. யார்? அபிஷேகம் பெற்று வந்தான், ஆண்டவருக்காக வைராக்கியம் நின்ன ஒரு மனுஷன்தான், பெரிய காரியங்களை செஞ்ச மனுஷன்தான். ஆனால் லாஸ்ட்ல அவனுக்கு முடிவு என்னது, இந்த இச்சைகளை அவனால் மேற்கொள்ள முடியாததுனால அவனுக்கு முடிவு என்ன ஆச்சு, அவனுக்கு வாழ்க்கையே சின்னாபினமாக மாறி போச்சு. இன்னொரு ஆளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவீதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தாவீது அபிஷேகம் பெற்றவன் தான். தாவீது வந்து அவன் வந்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மேலே ஆண்டவருடைய கண்கள் போய் அவனுடைய தாழ்மையிலிருந்து அவனை வந்து என்ன பண்ணாரு, எடுத்து சகோதரர்கள் மத்தியில் ஒரு விசேஷமாக அவனை அபிஷேகிச்சு ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த அந்த தாவீதை வந்து சிங்காசனத்தில் கொண்டு வச்சார். அப்படிதானே ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அழகாக வச்சார். ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணாரு, போருக்கு போக வேண்டிய சமயத்தில் என்ன பண்ணாரு, உப்பருகை இருக்க மேலே போயிருந்து உலாவிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலி அவன் என்ன பண்ணணும், ராஜா என்ன பண்ணணும், வீட்லேயே இருக்கணும். போர் நடந்துட்டு இருக்கிற டைமில் அவன் வீட்லேயே இருக்கணும், போருக்கு போய் வந்து யுத்தம் பண்ணணும். அந்த டைம்ல இவன் என்ன பண்றான், மேல உப்பருகைக்கு மேல போயிருந்து உலாவிட்டு இருக்கிறான். நம்மளும் அப்படித்தானே அநேக நேரங்கள்ல யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல வந்து கையில வந்து என்ன இருக்கு, மொபைல் போன் இருக்குது. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நம்ம கையில என்ன இருக்குது, மொபைல் போன் இருக்குது. இந்த தாவீதை போல உப்பருகைக்கு மேல இருந்து உலாவிட்டே இருக்கிறோம். நம்ம கண்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் வந்து உலாவிட்டே இருக்குது. பலவித எண்ணங்கள், பலவித சிந்தைகள் அப்படி நம்மளை வந்து என்ன பண்ணுது, ஆட்டி படிச்சுட்டே இருக்குதுல்ல. இந்த தாவீதுக்கு லாஸ்ட் நிலைமை என்ன ஆச்சு, அவனுக்கு அந்த வந்து போருக்கு போகாம உப்பருகைக்கு மேல உலாவி கொண்டதுனால அவனுடைய அந்த மாம்சத்தை நிச்சயம் அவன் மேற்கொள்ள முடியாம உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கு மேல வந்து அவனுக்கு அவன் மோகம் கொண்டு என்ன பண்ணான், பாவம் செஞ்சான். லாஸ்ட்ல முடிவு என்ன, ஆண்டருடைய கோபத்தினால அவன் வந்து தண்டிக்கப்பட்டான். அப்படித்தானே பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு வேணுமா? அவன் வந்து அவனோட அந்த மாம்சத்தை நிச்சயம் அவன் மேற்கொண்டிருந்தான் அப்படின்னா, மேற்கொண்டிருந்தான் அப்படின்னா இப்படியெல்லாம் அவனுக்கு நடந்திருக்காது. அவன் வந்து போருக்கு போயிருந்தானா இதை வந்து இப்படி ஆக வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அப்படிதானே. இன்னொரு ஆளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆதாமும் பார்த்தீங்க அப்படின்னா,
ஆதாம் வந்து விசேஷித்த ஒரு மனுஷன். ஆண்டவர் வந்து அவனை பார்த்து பார்த்து உருவாக்குறாரு. எல்லாத்தையுமே அந்த பூண்டுகள், மலை, அந்த மரம், செடி, கொடி, இன்னும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம், இருள் எல்லாத்தையும் ஈஸியாக உருவாக்கிட்டாரு. வார்த்தையெல்லாம் ஈஸியாக உருவாக்கிட்டாரு. ஆனால் இந்த மனுஷன், இந்த ஆதாமை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பார்த்து பார்த்து உருவாக்குறாரு. தனக்கு கைனாலேயே பிசைஞ்சு, மண்ணால் பிசைஞ்சு, இப்படி தான் கண் இருக்கணும், இப்படி தான் வாய் இருக்கணும், இப்படி தான் முடி இருக்கணும், எப்படி பார்த்து அழகழகாக வந்து இன்னர் பார்ட், அவுட்டர் பார்ட் எல்லாத்தையும் அழகாக உருவாக்குறாரு. ஆனால் உருவாக்கிக்கிட்டு அதையும் அவனுக்கு வந்து அவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்கு வந்து ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்ற துணையை உண்டு பண்ணுறாரு. இன்னும் வந்து வார்த்தையினால் மிருக ஜீவன்களை உண்டு பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்ணுனாலே மறுபடியும் வந்து மிருகங்களை உண்டு பண்ணி இந்த ஆதாம் எப்படி வந்து பேர் போடுவான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அவனுக்கிட்ட அந்த மிருகங்களை கொண்டு போய் இதுக்கு நீ பேர் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேர் போட வைக்கிறார். அப்படியே ரொம்ப ஒரு க்ளோஸ்டு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஆதாமுக்கும் இந்த ஆண்டவருக்கும் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் நீ புசிச்சிக்காதான், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காத, இதை புசிச்ச அப்படின்னா நீ வந்து செத்துருவ, நீ புசிக்காத அப்படின்னு வார்ன் பண்றாரு. ஆனால் ஆதாம் என்ன பண்ணுறான், ஏவாள்கிட்ட கூட ஆண்டவர் சொல்லலை, ஆதாம் கிட்ட தான் சொல்கிறாரு, நீ இதை சாப்பிட்றாத, சாப்பிட்டா நீ செத்துருவ அப்படின்னு அவர் வந்து வார்ன் பண்ணுறாரு. ஆனால் ஆதாம் என்ன பண்ணுறான், அதுவரை பாருங்க, அவ்வளோ ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் அவன் வந்து காத்துக்க, அதுவரை அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படி தான் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன பிறகு அங்கே தான் இருந்துச்சு. தோட்டத்தை பண்படுத்துகிறான், காக்குறான், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்து அந்த சர்ப்பம் வந்து, தந்திரமுள்ள சர்ப்பம் வந்து என்ன பண்ணுச்சு, தோட்டத்துக்குள்ளே வந்து ஏவாள் மூலம் தந்திரமாக பேசி ஆதாமை வந்து அந்த விருட்சத்தை வந்து சாப்பிட வைக்குது. அது அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அந்த ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க ஒரு விருட்சமாக இருந்துச்சான். அப்படி இச்சிக்கப்படத்தக்க ஒரு விருட்சமாக இருந்ததுனால அவனுக்கு வந்து அது வந்து அவன் அந்த சர்ப்பம் சொல்லும்போது நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிட்டேன்னா தேவர்களை போல ஆயிடுவ, ஒரு இச்சை, அந்த இச்சிக்கப்படத்தக்க அந்த விருட்சத்துக்கு மேலே ஒரு ஆசை, அந்த இச்சை அதை அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுட்டான். லாஸ்ட்டில் முடிவு என்ன, அந்த மகிழ்ச்சியான தோட்டத்திலிருந்து அவன் வந்து என்ன பண்ணான், துரத்தி விடப்பட்டான். இதே போல தான் நாமளும் இருக்கிறோம். நம்மளே ஆண்டவர் வந்து கிருபையாக ரட்சித்தாரு. கிருபையாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் நம்மளை ஆண்டவர் கிருபையாக ரட்சித்தாரு. அப்படி தானே? அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா? நான் சொன்னபடி நாமும் வந்து நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை, நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல அபிஷேகத்தில் ஆராதிக்கிறேன், அப்படி ஆராதிக்கிறேன், இப்படி ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சிலுவையில் அறைய வேண்டிய காரியத்தை நம்மளால் சிலுவையில் அறைய முடியலையே. ஏன்? எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்கேயோ ஒரு சம்திங் ராங். கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக நிதானிங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேபுகாத் நேச்சாரை பார்த்தோம் அப்படின்னா, நேபுகாத் நேச்சார் சொல்கிறான், அவன் அந்த பாபிலோன் தேசத்தில் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. அந்த தொங்கு தோட்டம் இது எல்லாமே வந்து நேபுகாத் நேச்சார் தான் உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அவன் வந்து இந்த சிம்சோனை போல மேலே போய் உலாவிட்டே இருக்கிறான், மாடியில் போய் உலாவிட்டே இருக்கும்போது அவன் அந்த தேசத்தை பார்த்துட்டு சொல்கிறான், இது நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னு. அவனுக்கு அந்த பெருமை, நான் அந்த பெருமை வந்ததுனால லாஸ்ட்டில் அவனுக்கு முடிவு என்ன, ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எதிர்த்து நிற்கிறாராம் அப்படின்னு வசனம் சொல்லுதில்ல. அதே போல் அவன் அந்த பெருமையான அந்த வார்த்தைகள் அவனுக்கு வாயிலிருந்து வெளிப்பட்ட உடனே அவன் எப்படி ஆயிட்டானா, மாட்டை போல புல்லை தின்ன ஆரம்பிச்சிட்டானா. ஒரு ராஜா எப்படி மாறிட்டான், மாட்டை போல புல்லை தின்ன ஆரம்பிச்சானா. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, பயபக்திக்குரியவர். இந்த இச்சைகள், இந்த பெருமைகள், இந்த ஆசாபாசங்கள், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற தன்மைகள் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு, ஒரு உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைக்கு வந்து இதெல்லாம் வந்து தகுதியாகவே இருக்காது. இந்த மோசையை பாருங்க, மோசை வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனையில் வாழ்ந்தவன் தான். அவன் சொல்கிறான், எபிரேயரில் சொல்லும்போது சொல்கிறான், மோசே என்பவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அப்படின்னு சொல்கிறான். இனி வரும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பதை தெரிந்து கொண்டு நாம் எவற்றை தெரிந்து கொள்கிறோம். யோசிச்சு பாருங்க,
இந்த உலகம் கொஞ்ச நாள் தான், ஒரு 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 குறுகிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அந்த குறுகிய காலகட்டத்தினுடைய வாழ்க்கையை நம்ம யாருக்காக செலவிடுகிறோம், நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நானும் கிறிஸ்துவன், நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நானும் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இந்த ஊழியத்தை செய்கிறேன், அந்த ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்கிறோம். நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் போல நம்மளால வாழ முடியாது பிரியமானவர்களை. அறைய வேண்டியதை அரைஞ்சு தான் ஆகணும். சிலுவையில் அரைஞ்சு தான் ஆகணும். தியாகம் பண்ண வேண்டிய தியாகம் பண்ணி தான் ஆகணும். யாரையும் பார்க்காதீங்க. இந்த கடைசி காலத்தில், இதுக்கு முன்னாடி சொன்னபடி, கடைசி காலத்தில் சத்ருனுடைய பெரிய ஒரு வஞ்சகமான வலை என்ன அப்படின்னா, அவன் யாரை ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னா, மற்ற மனுஷங்களை அவன் பிடிக்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும் மற்ற மனுஷங்க நரகம் தான். ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க, ஆண்டவரை அறியாமல் ரட்சிக்கப்படாமல் அந்நிய ஜாதிகள், அந்நிய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கு நரகம் தான் அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த கிறிஸ்தவ பிள்ளைங்களை ஆண்டவருக்காக வைராக்கியமாக, ஆண்டவர் தான், இயேசுதான் உண்மையான தேவன் அப்படின்னு வாழ்கிற பிள்ளைங்களை அவன் எதில் பிடிக்கிறான் தெரியுமா? இந்த காரியத்தில் தான், இந்த ஆசை இச்சைகளில் தான் அவன் பிடிக்கிறான். எப்படி பிடிக்கிறான்? அவன் அந்த பிள்ளைங்க யாரை பார்க்குறாங்க? தனக்கு முன்மாதிரியாக இருக்கிற யார்? அந்த பாஸ்டர்ஸ், இல்லை ஒர்ஷிப் லீடர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இவங்களை பார்க்குறாங்க. அவங்கள போல உடுக்கணும், அவங்கள போல தன்னுடைய அலங்காரங்களை மாற்றிக்கொள்ளணும், அவங்கள போல தன்னையும் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி இல்லை. அப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது கிடையாது. அவங்களை நீங்கள் ரோல் மாடலாக வைக்காதீங்க, அவங்களுக்கு ஃபேன் ஆகாதீங்க. உங்களுக்கு ரோல் மாடல் ஒரே ஒரு ஆள் தான், ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் பார்க்கணும், ஒரே ஒரு ஆள் தான் உங்களுக்கு ஃபேனாக இருக்கணும். வேற யாரையும் ஃபேனா வைக்காதீங்க. ஆண்டவரை மாட்டு இயேசு எப்படி வாழ்ந்தாரு, அதை மாத்திரம் நீங்க பாருங்க. அதை மாத்திரம் பார்த்து இந்த வசனத்தை சொன்னதுபடி கிறிஸ்துவனுடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபடி நாமும் கிறிஸ்தவர்களாகிய நாமும் என்ன பண்ணுவோம்? தன்னுடைய ஆசை இச்சைகளை என்ன பண்ணுவோம்? சிலுவையில் அறைவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.